ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகுணா சாரி. ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸி. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நார்மல் நீடல்லையும் போடலாம், ஆரி நீட்லேயும் போடலாம். ரெண்டுமே எப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச்சு 3 லேயர் போட்டுக்கணும். இதை நீங்கள் சரி வச்சு நார்மல் நீட்லேயும் போட்டுக்கலாம். நான் ஆரி நீடலில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் கிளிப் ஸ்டோன்ஸு, 3 டைப்ஸ் ஆஃப் கிளிப் ஸ்டோன்ஸு, 1 மட்டும் டியூப் பீடு, 1 குட்டி சைஸு, அடுத்தது பெரிய சைஸு, தென் டியூப் பீடு, தென் திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் சாரீ கலரில். இது போட் நெக்குங்க. நான் அதனால் 4 இன்ச்சஸ் வச்சு சைடில் மார்க் பண்ணி டெம்பிள் டிசைனில் மார்க் பண்ணிட்டேன். கீழே சுற்றி டிசைன் வர இடத்துக்கு 1/2 இன்ச் டேப் வச்சு பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு வந்து ட்ரேசிங்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. பிகினர்ஸ் ஈஸியாக இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் மேக் பண்ணிடலாம். நார்மல் நீடலில் வச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இது வந்து ஜர்தூசி நீடலு. ஷாப்பில் ஜர்தூசி நீடல்னு கேட்டாலே கிடைக்கும். கிளிப் ஸ்டோனுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப் ஸ்டோன்லேயும் 4 ஹோல்ஸ் இருக்குங்க. சென்டரில் இருக்க 2 ஹோல்ஸ் பார்த்து நீடில் விட்டு உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. இது சின்ன சைஸுங்கிறதுனால நான் 2 ஹோல்ஸில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இதே பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ்லேயுமே விட்டு ஸ்டிச் பண்ணணும். அது நான் எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப் பீடுங்க. டியூப் பீடு வந்து எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கேப் இருக்கிற எல்லா ஏரியாலையும் டியூப் பீடு வச்சு ஃபில் பண்ணிக்கணுங்க. இந்த டிசைனுக்கு ஷேப், சைஸ், மார்க்கிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ப்ளவுஸ் பார்க்குறக்கு கிராண்டாக யூனிக்காக இருக்குங்க. இது பெரிய கிளிப் ஸ்டோனுங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 4 ஹோல்ஸ்லேயுமே சென்டரில் இந்த மாதிரி 2 சைடுமே விட்டு நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் ஸ்டோன் விழுகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரி நீடில் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இந்த கிளிப் ஸ்டோன் வந்து 4 சைடுமே ஸ்டிச் பண்ணணுங்க. நமக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஷேப், சைஸ் எல்லாம் கிடையாது. ஸ்டிச் பண்ணுற கிளிப் ஸ்டோன்ஸ், டியூப் பீட்ஸ் எல்லாமே அந்த மார்க் பண்ணியிருக்க 1/2 இன்ச்சுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட்டு வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்காது. இது பெரிய திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோனுங்க. கிளிப் ஸ்டோன்ஸ் நிறைய ஷேப் அண்ட் சைஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 4 ஹோல்ஸ் இருக்குங்க. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஒரு ஆஃப் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ப்ளவுஸ் பார்க்குறக்கு யூனிக்காக, கிராண்டாக, எலகண்ட்டாக இருக்குங்க. ஆரி பிகினர்ஸ், ஆரி தெரியாதவங்க கூட இது ஈஸியாக டக்குன்னு போட்டு முடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் புட்டாங்க. ஒரு சிங்கிள் கிளிப் ஸ்டோனை 4 பக்கம், இது சின்ன கிளிப் ஸ்டோன் தான் இருந்தாலும் இது புட்டாஸுங்கிறதுனால 4 பக்கம் ஸ்டிச் பண்ணணுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போடுதுங்க. நீங்கள் வேணும்னா செயின் ஸ்டிச் போடலாம். இல்லை பிகினர்ஸ் தெரியாதவங்க வந்து அந்த கிளிப் ஸ்டோனை சிங்கிளாக கூட அப்படியே விட்டுடலாங்க. இதை நீங்கள் வேறு ஏதாவது ப்ளவுஸில் கூட புட்டாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க இந்த ப்ரைடல் ப்ளவுஸோட அவுட்புட்டுங்க. பார்க்குறக்கு யூனிக்காக, கிராண்டாக, லக்ஸூரியாக இருக்குங்க. அந்த ஜாயினில் வந்து நான் ஹூக் மாடல் வச்சுருக்கேங்க. நீங்கள் நாட் வேணாலும் வச்சுக்கலாம். இது ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுங்க. அவங்க குட்டி ஸ்லீவ்ஸே போதும்னு கேட்டாங்க கஸ்டமரு. அதனால் குட்டி ஸ்லீவாக போட்டிருக்குங்க. நீங்கள் 3/4 ஸ்லீவாக கூட போட்டுக்கலாம். ஆர்டர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.